Hello all, welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல polity and economy topics in news last week பார்க்க போறோம். So first list of topics, Commission on the Status of Women, Central Industrial Security Force, PM YUVA 3.0, PM Surya Ghar Muft Bijli Yojana, Venture Capital. So first is Commission on the Status of Women. எதுக்கு இது நியூஸ்ல இருந்ததுன்னா இந்தியன் டெலிகேஷன் வந்து 69th செஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன்ல மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் வந்து லீட் பண்ண போறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. யார் எது லீட் பண்ண போறாங்கன்னா வந்து நாட் வெரி மச் இம்பார்ட்டன்ட். The important topic here is the Commission on the Status of Women. இது என்ன கமிஷன், யார் இது பண்றாங்க, எதுக்கு ரிலேட்டட் கமிஷன், ஆல் திஸ் யூ ஷுட் பி நோயிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் பாடி. எதுக்காக ஒர்க் பண்றாங்க இவங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ரைட்ஸ் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட். இதுதான் இவங்களோட மெயின் கோல். ஓகேங்களா? தட் யூ கேன் நோ ஃப்ரம் தி ஸ்டேட்மெண்ட் இட் செல்ஃப். கரெக்டா? கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன்னா ஆப்வியஸா உமன் எம்பவர்மெண்ட் மேல தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ தட் இஸ் ஜெண்டர் ரைட்ஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக ஒர்க் பண்றவங்க. அண்ட் திஸ் இஸ் எ ஃபங்க்ஷனல் கமிஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன் எக்கானமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் சொல்லி ஒன்று இருக்கா, அதோட ஃபங்க்ஷனல் கமிஷன். ஓகேங்களா? அண்ட் இதுல பாத்தீங்கன்னா எப்போ வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க 1946ல இன்டர் கவர்மெண்டல் பாடி. இதனால ஏதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் வந்து உங்களுக்கு ப்ரமோட் ஆயிட்டு இருக்கு. ஆமா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 5 which is ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இங்க வந்து யார் யாரெல்லாம் இந்த செஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட், சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், யுனைடெட் நேஷன்ஸ் பாடிஸ் எல்லாமே இங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எப்போ மீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்ல ஆனுவலி யுனைடெட் நேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற நியூயார்க்ல ஆனுவலி மீட் பண்ணுவாங்க. they'll be discussing about emerging gender related issues. அது பேஸ் பண்ணி தான் அந்த இயர் தீம் கூட இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் நம்ம இந்த கமிஷன்ல ரொம்ப ஆக்டிவாவே பார்ட்டிசிபேட் பண்ணி உமன் எம்பவர்மெண்ட் பாலிசிஸ்ல நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லி அட்வொகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலி கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் ஃபார் உமன். So it is United Nation related functional commission, United Nation Economic and Social Council. Annually United Nation headquarters New Yorkல மீட் பண்ணுவாங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ரைட்ஸ் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்காக பண்றவங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 5 ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதுக்கு வந்து this will be contributing and சொல்லி you should be knowing. Next is Central Industrial Security Force. Central Industrial Security Force ரைசிங் டே வந்து March 10th எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ யூ ஷுட் பி நோயிங் வாட் இஸ் திஸ் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி, ஆல் திஸ் திங்ஸ் யூ ஷுட் பி நோயிங். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து CISF ஆக்ட் 1968 மூலமா 1969ல ஃபார்ம் பண்ண ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அண்ட் இது வந்து எதுக்கு ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க 1969ல ஒரு ஆக்ட் அதுக்காக கொண்டு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஸோ வை so much importance, what is its aim ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா to provide integrated security cover to PSUs, industrial facilities and government infrastructure projects. So public sector undertakings in the industrial projects and government infrastructure projects எல்லாம் ஒரு செக்யூரிட்டி தேவையில்லை. ஸோ அந்த செக்யூரிட்டி கவர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸே வந்து கொண்டு வரலாம். தட் இஸ் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ், கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் PSUs இதுக்கு வந்து செக்யூரிட்டி கவரேஜ் ப்ரொவைட் பண்றதுக்காக. ஓகேங்களா? அண்ட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இது நீங்க பாத்துக்கணும். அண்ட் இவங்க தான் வந்து they are also playing a key role in providing security to persons classified as Z plus ZX Y security ன்னு சொல்லுவாங்களா, இவங்களை Z plus security allocate பண்ணியிருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், பெரிய ஸ்ட்ராங்லி செக்யூர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் எல்லாம் they are playing a very key role. அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸு கூட செக்யூரிட்டி கன்சல்டன்சி சர்வீசஸ் எல்லாம் இந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரைசிங் டேனா என்னன்னா இந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்டார் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட அந்த டெடிகேஷன், அந்த கமிட்மெண்ட், அந்த சாக்ரிஃபைசஸ்னு ஆனர் பண்ணுறதுக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஒன்லி ஃபோர்ஸ் வித் அ டெடிகேட்டட் ஃபயர் விங் ஆல்சோ.
So you should be knowing all this. So Central Industrial Security Force and சொல்லி வரும்போது இது ஒரு ஆக்ட் மூலியமாவே கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்காக கொண்டு வந்தாங்க and சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? And under Ministry of Home Affairs. Now PM YUVA 3.0. So this, Ministry of Education launched this YUVA 3.0. So what is this? Scheme for mentoring young authors. ஓகேங்களா? young authorsனு நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு மென்டரிங் கொடுக்கணும் தான் நம்ம இந்த ஸ்கீம் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆத்தர் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து எதுக்கு? யங் ஆத்தர்ஸ்னு வந்து நம்ம ட்ரைன் பண்ணணும், அவங்களுக்கு மென்டரிங் கொடுக்கணும். ஸோ தட் ரீடிங், ரைட்டிங், புக் கல்ச்சர், ஆத்தர்ஸ் நிறைய வரும்போது they'll bring more books and people will read more and அந்த இதனால என்ன ஆகும்? அந்த புக் கல்ச்சர் வந்து கண்ட்ரியில் டெவலப் ஆகும். கரெக்டா? ஸோ அதுக்காக நம்ம யங் ஆத்தர்ஸ்னு ட்ரைன் பண்ணணும், மென்டரிங் கொடுக்கணும் அவங்களுக்குன்னு சொல்லி தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் in turn will cultivate a reading and writing culture in the young minds. ஓகேங்களா? ஸோ which is implementing this National Book Trust under Ministry of Education. So Ministry of Education தான் இந்த Young Authors Mentorship Program வந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ இதில் ப்ரிப்பேர் பண்ண புக்ஸ் எல்லாமே யார் பப்ளிஷ் பண்ணுவாங்க? இந்த நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கூட தே ஆர் மேக்கிங் ப்ரொவிஷன்ஸ். ஓகே. அண்ட் இதில் 50 ஆத்தர்ஸ்னு வந்து ஆல் இண்டியா கான்டெஸ்ட் மூலியமாக 50 ஆத்தர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? அண்ட் அந்த 3 தீம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் டயாஸ்போரா இன் nation building and makers of modern India in an innovative and creative manner. இந்த 3 themes-ல இப்போ 3.0 வந்து கொண்டு போறாங்க. ஓகேங்களா? Next is PM Surya Ghar Muft Bijli Yojana. So PM Surya Ghar Muft Bijli Yojana. So PM Surya Ghar Muft Bijli Yojana and சொல்லி நீங்க பார்க்கும்போது எஸ் as usual ஒரு ஸ்கீம், ஒரு யோஜனா நீங்க பார்க்குறீங்கன்னா மினிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினவபிள் எனர்ஜி கீழே வருது. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமா, ஸ்பான்சர்டு ஸ்கீமா? சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம். ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் வில் ஷேர். அதுக்கப்புறம் வாட் இஸ் த எய்ம் అని சொல்லி பார்க்கும்போது ஹவுஸ் ஹோல்ஸ்க்கு வந்து ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும். எவ்வளோ யூனிட்ஸ்க்கு கொடுக்கணும்னா அப் டு 300 யூனிட்ஸ் பர் மந்த் வந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா த்ரூ தி இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ரூஃப் டாப் சோலார் பேனல்ஸ். எவ்வளோ ஹவுஸ் ஹோல்ஸ்க்கு? 1 crore ஹவுஸ் ஹோல்ஸ்க்கு. அண்ட் இந்த 1 crore ஹவுஸ் ஹோல்ஸில் ரூஃப் டாப் சோலார் பேனல்ஸ் மூலியமாக இந்த ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறது வந்து அப் டு 300 யூனிட்ஸ். எந்த இயர்க்குள்ளே நடக்கணும்? 2027. ஸோ 300 யூனிட்ஸ் ரூஃப் டாப் சோலார் பேனல்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி பை மார்ச் 2027. ஸோ இது கொடுக்கறது தான் இங்கே வந்து எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? எப்போ லான்ச் பண்ணாங்க? 2024. அண்ட் இங்கே வந்து மோடல் சோலார் வில்லேஜ் காம்போனன்ட் இருக்கு. அதில் என்ன பண்ணுவாங்க? மோடல் சோலார் வில்லேஜ்னு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க ஃபார் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? ஸோ ஈச் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து ஒரு மோடல் சோலார் வில்லேஜ்னு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி அங்கே ஃபோக்கஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ தெர் வில் பி அ நேஷ்னல் போர்ட்டல். எதுக்கு இந்த நேஷ்னல் போர்ட்டல்னா இந்த சப்சிடி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்ணி ஸோ சூட்டபிள் வெண்டார் யார் இந்த சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பார்க்குறதுக்கு தேர் பிரிங்கிங் அ நேஷ்னல் போர்ட்டல் இட் செல்ஃப். ஸோ அதுக்கு வந்து collateral free low interest loan எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் திஸ் திங்ஸ் தே ஆர் டூயிங். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ எந்த இயர்க்குள்ள how many householdsக்கு and which ministry, central sector schema, central sponsor schema, model solar village na enna, all these details you should be knowing. Next is venture capital. So venture capital எதுக்கு நியூஸ்ல இருந்தது? it ஃபண்டிங் சர்ஜஸ் 43% வந்து சர்ஜ் ஆயிருக்கு இந்தியாவில் வெஞ்சர் கேபிட்டல்னு சொல்லி இந்த பர்டிகுலர் இயர்லன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? 2024. ஸோ அப்படி சொல்லும்போது யூ ஷுட் பி நோயிங் வாட் இஸ் வெஞ்சர் கேபிட்டல். கரெக்டா? வெஞ்சர் கேபிட்டல்னா என்ன, அது வந்து யார் ரெகுலேட் பண்ணுறாங்க, ஆல் திஸ் யூ ஷுட் பி நோயிங். வாட் இஸ் வெஞ்சர் கேபிட்டல்? இது வந்து ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி மாதிரி. ஓகே, இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ப்ரைவேட் ஈக்விட்டி. அண்ட் இந்த ஃபினான்சிங்கில் யாருக்கு ஃபினான்ஸ் பண்ணுறாங்க? இட் இஸ் அ டைப் ஆஃப் ஃபினான்சிங் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸஸ்.
ஆனால் அவங்களுக்கு வந்து லாங் டேர்மில் க்ரோத் பொட்டென்ஷியல் நல்லா நிறைய இருக்கும்னு சொல்லும் போது ஓகே. இப்போ அவங்க ஸ்டார்ட் அப்ஸ் தான், ஸ்மால் கம்பெனி ஸ்மால் பிஸ்னஸ் தான், ஆனால் லாங் டேர்மில் பார்த்தோன்னா அவங்களுக்கு க்ரோத் பொட்டென்ஷியல் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லும் போது அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ் பிஸ்னஸஸ்க்கு ஃபண்டிங் பண்ணணும் கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த வெஞ்சர் கேபிட்டல் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்ட் திஸ் ஃபண்டிங் ஆஃப் தட் to the startup companies and small businesses is what we call that as venture capital. Okay, and who is regulating it? Securities and Exchange Board of India through SEBI Venture Capital Funds Regulation Act Regulations 1996. Okay, so you have a specified regulations for this. SEBI Venture Fund Regulations 1996 and only specified regulations irukku. Okay, and inga vandu ஃபினான்சிங் மட்டுமே இல்லாமல் டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பர்டைஸ் மேனேஜரல் எக்ஸ்பர்டைஸ் கூட கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ லாங் டேர்ம் பொட்டென்ஷியல் இருக்குது, ஸோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி வருது. ஆனால் மேனேஜிங் ரிஸ்க்கு, அதுக்கப்புறம் லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி இருக்குமா, அது எப்படி நம்ம அசஸ் பண்ண முடியும், எப்படி நம்ம செலக்ட் பண்ண முடியும், யாருக்கு அந்த ஃபண்டிங் கொடுக்க முடியும். ஸோ அந்த மேனேஜிங் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ரிஸ்க்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. தட் இஸ் அ பிக்கெஸ்ட் சேலஞ்ச். இது வந்து சம்டைம்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் மாதிரி இட் வில் டேக் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கூட நம்ம சொல்லலாம். அண்ட் என்னன்னா அந்த பிஸ்னஸஸில் ஓனர்ஷிப் ஷேர் மாதிரி கிடைக்கிறது, ஆல் திஸ் ஆல்சோ வில் ஹேப்பன் த்ரூ திஸ். ஓகேங்களா. அண்ட் வெஞ்சர் கேபிட்டலில் நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட். ஓகேங்களா. டன். அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங், மென்டர்ஷிப், யூனோ அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பர்டிஸ் எல்லாம் ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது தட் வில் பி a good mentorship. So all those are benefits. Okay, so aspirants, now let's go for a quick revision. Yes, first is Commission on Status for Women. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இது வந்து intergovernmental body. ஓகேங்களா. அண்ட் எதுக்காக, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ரைட்ஸ், உமன் எம்பவர்மெண்ட்காக இது பண்றாங்க. அண்ட் இது வந்து it is a functional commission of United Nations Social and Economic Commission. ஆனுவலி எங்கே மீட் பண்ணுவாங்க, நியூயார்க்கில் யுனைடெட் நேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸில் மீட் பண்ணுவாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 5 ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக இது கான்ட்ரிபியூட் பண்ணும். திஸ் இஸ் த திங். அண்ட் தீம் வந்து இந்த ஜெண்டர் ரிலேட்டட் இஷ்யூஸ் வச்சு டிசைட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஸ் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இது பார்க்கும்போது இதுக்குன்னு சொல்லி ஒரு ஆக்ட் 1968 கொண்டு வந்து 1969 இது ஃபார்ம் பண்ணாங்க. பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்க்கு, இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிஸ்க்கு அண்ட் ஆல்சோ ஃபார் கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி கவரேஜ் கொடுக்கறதுக்காக அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அண்ட் இது வந்து it will also provide consultancy services, security consultancy services to private sector also. So rising day na என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா to honor the sacrifices and dedication of this force we have, and this is the only force with a separate fire wing. அதுக்கப்புறம் யுவா யங் ஆத்தர்ஸ்னு வந்து மென்டர்ஷிப் கொடுக்கணும்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ யங் ஆத்தர்ஸ்னா இங்கே தேவர் மீனிங் த ஒன் பிஃபோர் 30 years of age, below 30 years of age. ஸோ அந்த யங் ஆத்தர்ஸ்னு நம்ம இது பண்ணும்போது அந்த ரைட்டிங் கல்ச்சர் இம்ப்ரூவ் ஆகும், தென் ரீடிங் கல்ச்சர் இம்ப்ரூவ் ஆகும், அண்ட் தென் இந்தியன் லிட்டரேச்சர் வந்து ரொம்ப இதாகும். ஓகேங்களா. அதனால தான் டிரான்ஸ்லேஷன் டு இந்தியன் லாங்குவேஜஸும் இங்கே கொண்டு வராங்க. ஸோ அண்ட் ஆஸ் அ ஹோல் புக் கல்ச்சர் வந்து இந்தியாவில் இம்ப்ரூவ் பண்ணலாம், ப்ரமோட் பண்ணலான்னு சொல்லி. ஸோ மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ், நேஷனல் புக் ட்ரஸ்ட். ஸோ புக்ஸ் அவங்க தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க இந்த தீம்ஸ் வச்சு. ஸோ 50 ஆல் இண்டியா கான்டெஸ்ட் வச்சு 50 ஆத்தர்ஸ்னு செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சூரியகர், முஃப்த், பிஜ்லி, யோஜனா. இதில் என்ன பண்ணுறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி கீழே நடக்குது. திஸ் கோயிங் டு பி a சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஓகேங்களா. இங்கே என்ன பண்ண போகிறாங்க, ஹவுஸ் ஹோல்ஸ்க்கு வந்து 300 யூனிட்ஸ் per month ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க பை இன்ஸ்டாலிங் ரூஃப் டாப் solar panels for 1 crore households, and this should be done by March 2027. ஓகேங்களா. ஸோ மாடல் சோலார் வில்லேஜ்னா ஈச் டிஸ்ட்ரிக்டில் ஒரு மாடல் சோலார் வில்லேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன்ஸ் பண்ணி வெண்டார்னு சூட்டபிள் வெண்டார்னு செலக்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு நேஷ்னல் போர்ட்டல் மூலியமாக பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. வென்ச்சர் கேபிட்டல்னா என்னென்னா இட் இஸ் லைக் financing, and it is also like equity. It is form of equity share, private equity. So it is like financing startup companies or small businesses. So இவங்களுக்கு லாங் டேர்மில் growth potential நல்லா இருக்கு and சொல்லும் போது அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறது. அது வந்து be it a technological expertise ஷேர் பண்ணுறது or mentorship பண்ணுறது, or அவங்க வந்து they can also be giving this financial
சப்போர்ட் ஓகேங்களா அண்ட் ஈக்விட்டி அந்த ஃபினான்சிங்கும் இருக்கும் அண்ட் இது வந்து யார் ரெகுலேட் பண்ணுறாங்க செபி தான் ஓகேங்களா அதுக்குன்னு சொல்லி செபி வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் 1996 கொண்டு வந்திருக்காங்க அது மூலியமாக தான் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மேனேஜரல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அந்த ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறது அதுக்கப்புறம் ஃபெயில்யூர் ஆகிற சான்சஸ் இருக்குது ஸோ ஸ்மால் கம்பெனி இப்போ லாங் டேர்ம் க்ரோத் சஸ்டைனபிலிட்டி எப்படி இருக்கும் இதெல்லாம் அசஸ் பண்ணுறது ரிஸ்க் தான் ஆனால் இது இந்த ஸ்கீம் இந்த வெஞ்சர் கேபிட்டல் இது மூலியமா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஃபண்ட்ஸ் இது பண்ணுறது அவங்க க்ரோ ஆகுறது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வருது அந்த மென்டர்ஷிப் கிடைக்கிறது அவங்களுக்கும் ரொம்ப அட்வான்டேஜ் தான் ஓகேங்களா ஸோ ஆனால் இவங்க சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபண்டிங் பண்ணுறவங்களுக்கும் சூப்பர் அட்வான்டேஜ் ஓகே அந்த ஓனர்ஷிப் ஷேரே வரும் பிஸ்னஸில் ஓகே அந்த ஈக்விட்டி ஷேர் கிடைக்கும் ஆல் தோஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். So aspirants, that's all for today. Keep revising the topics, make a good notes, do well. Thank you. Please make best use of this initiative. Thank you. Have a nice day. All the very best.